திருச்சியில் பேரின்ப பெருவிழா. நாள் மே 18. நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். அவருடைய அபிஷேகம் தலை மேலே இருக்கிறது, கிருபை இருக்கிறது. இருக்க வீடு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு வார்த்தை கேட்கிற உண்மையிலே என் கிருபை இருக்கிறது. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் உங்க இருதயத்தை தமது ஆவியினால் நிரப்பி விடுவார். அல்லேலூயா. இடம் பிசப் கீபர் மேல்நிலைப் பள்ளி மைதானம், தெப்பக்குளம், திருச்சி. தேவ பிள்ளைகளே, இந்த பேரின்ப பெருவிழாவில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம். மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே என் ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம். மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே அன்பே 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 என் அன்பே 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 என் அன்பே.
எப்போதும் ஆனந்தம். மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே என் ராஜாவின் பிரசன்னம். எப்போதும் ஆனந்தம். மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 16:11 நாம் வாசிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தான் பரிபூரண ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்தில் தான் நித்திய பேரின்பம் இருக்கிறது என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். இதை அறியாத அநேகர் பாருங்கள், இன்றைக்கு ஆனந்தமும் பரிபூரண ஆனந்தமும் பேரின்பமும் வேறு ஏதோ ஒன்றில் கிடைப்பது போல, எங்கோ தனக்கு கிடைத்துவிடும் என்பது போல அதை நாடி போகிறதை நாம் பார்க்கிறோம். மதுபானங்கள், சினிமா, சிற்றின்பங்கள், இன்னும் அநேக கேளிக்கை விடுதிகள், இவ்விதமான காரியங்களில் அவர்கள் தங்களுடைய நேரங்களை செலவு பண்ணி இதுதான் ஆனந்தம், இதுதான் பரமானந்தம், பேரானந்தம் என்றெல்லாம் அதில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் சில பாதிப்புகள் அடைந்த உடனே அந்த ஆனந்தம், அவர்கள் பெற்றுக்கொண்ட பேரானந்தம் ஓடி மறைந்து விடுகிறது. ஐயோ, துக்கமும் வேதனையும் பாரங்களும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி கதறுகிறார்கள். ஆனால் இந்த சங்கீதக்காரன் பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் தான் எனக்கு ஆனந்தம் இருக்கிறது, அவருடைய வலது பாரிசத்தில் தான் நித்திய பேரின்பம் இருக்கிறது என்பதாக அவர் சொல்லுகிறார். அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தை நாடி நாம் பாடி துதிக்கிற பொழுது, ஆண்டவரை நோக்கி பேசுகிற போது, ஜெபிக்கிற போது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசுகிற போது, பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பி அவர் நம்மை பலப்படுத்துகிற போது அதில் கிடைக்கிற ஆனந்தம், அதில் கிடைக்கிற பேரானந்தம் இந்த உலகத்தில் வேறு எங்குமே கிடைப்பதில்லை. நம்மை சுற்றி பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கு அநேக பாடுகளும் மன உளைச்சல்களும் கண்ணீரும் துன்பமும் துக்கமும் நிறைந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடுவில் தேவ சமூகத்தில் போய் நிற்கிற ஒவ்வொருவரையும் தமது ஆனந்தத்தினாலும் பரிபூரண பேரானந்தத்தினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதுதான் என்னுடைய மகிழ்ச்சி, இதுதான் என்னுடைய ஆனந்தம், இதுதான் என்னுடைய பேரானந்தம் என்று சொல்லி நாம் அதில் தொடர்ந்து கடந்து போகிற போது நம்முடைய வாழ்க்கையை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் எங்கு இருக்கிறது என்று நாம் தேடி பார்த்தாலும் காண முடியாதபடி அவைகள் ஓடி மறைந்துவிடும். ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆனந்தமும் பேரானந்தமும் இந்த தீமைகளை, இந்த துன்ப துயரங்களை, நம்முடைய வேதனையின் பாதைகளை துரத்தி அடித்து விடுகிறது. அதனால்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்கிறது என்று தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த விதமான ஆனந்தம், அவர் சமூகத்தில் இருக்கிற பேரின்பம் நமக்கு இருக்கிறதா? இல்லாவிட்டால் இயேசுவே என்னை உமது சமூகத்தின் ஆனந்தத்தினால் நிரப்பும், என்னையும் உமது பரிபூரண பேரானந்தத்தினால் நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வந்து நின்று நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற போது தமது பேரின்பத்தினால், ஆனந்த தைலத்தினால் நம்மை நிரப்பி அவர் ஆசீர்வதிப்பார். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துக்கங்களையும் துயரங்களையும் மன வேதனை வியாகுலங்களையும் ஆண்டவர் நீக்கி விடுவார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் தான் ஆனந்தம் இருக்கிறது, உம்முடைய வலது பாரிசத்தில் தான் நித்திய பேரின்பம் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த வார்த்தைகளை விசுவாசித்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், வெளியில் சொல்ல முடியாத பல பாரங்கள், கண்ணீரின் பாதைகள், கவலைகள், எவ்வளவோ வேதனைகளை சுமந்து கொண்டிருந்தாலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஆனந்தத்தினால், உமது வலது பாரிசத்தில் இருக்கிற பேரின்பத்தினால் ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் நிரப்பி 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 ஆண்டவரே, நீர் தருகிற ஆறுதல், நீர் தருகிற ஆலோசனை, நீர் தருகிற வழிகாட்டுதல், நீர் தருகிற எச்சரிப்பு, இவைகளை பெற்று பெற்று
பெற்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் துயரங்களை கடந்து போக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை அவர்கள் சந்தித்து வருகிற, இதுவரை அவர்கள் சுமந்து வருகிற பாரங்களும் வேதனைகளும் அவர்கள் இருதயத்தை விட்டு, சிந்தையை விட்டு அழிக்கப்பட்டு காணாமலே போகட்டும். உமது ஆனந்தத்தினாலும் பேரானந்தத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பி நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.